அது ஒண்ணு முதலமைச்சரா இருக்கு, இன்னொன்னு துணை முதலமைச்சரா இருக்கு. செத்த பாம்புன்னு சொன்னது யாரா? வாசுதேவநல்லூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி துணை முதல்வர் உதயநிதியை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். மாணவர்களுக்கு கல்வியை இலவசமா கொடுக்கிறதுக்கு அதுக்கு அரசாங்கத்திட்ட காசு இருக்காது, மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு காசு இருக்காது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு காசு இருக்காது, நிரந்தர பணி கொடுத்தா அவர்களை நிரந்தர பணிக்கு சம்பளம் கொடுக்க காசு இருக்காது, அரசு பேருந்து ஓட்டுநர்கள் இருக்காங்கல்ல ரிட்டையர் ஆனவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் இருக்காது. ஆனா கொப்பனுக்கு மட்டும் பேனாச்சல வைக்கிறதுக்கு உங்களுக்கு 100 கோடி 200 கோடி வரும். நீங்க வெட்டு விளம்பரம் பண்றதுக்கு 300 கோடி 400 கோடி வரும். கார் ரேஸ் எவ்வளவு ஒருத்திக்காக கார் ரேஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு எல்லா காசும் வரும். எங்கய்யா கேட்க ஆள் இல்ல. அதுல குறுக்க மறுக்க இங்கிட்டு ஒருத்தங்க 2-3 பேர் நாங்க தான் திராவிடத்தை ஒழிக்க போறோம், நாங்க தான் திராவிடத்தை யாரும் ஒழிக்கவே தேவையில்லை. ஏன்னா அது ஏற்கனவே செத்த பாம்பு. அந்த செத்த பாம்பை எத்தனை தடவை தான் நம்ம அடிச்சு பாக்குறது? அந்த செத்த பாம்பு மிச்ச வச்ச விஷத்துல 2 விஷம் இருக்கு. அது ஒண்ணு முதலமைச்சரா இருக்கு, இன்னொன்னு துணை முதலமைச்சரா இருக்கு. செத்த பாம்புன்னு சொன்னது யாரா? ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்ன. நீங்க வேற யாரையும் நினைச்சுக்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா கருணாநிதி என்பவர் ஒரு கொடிய விஷமுடைய நாகப்பாம்புன்னு நான் சொல்லல, எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு. அவர் சொன்னதை நான் அப்படியே முன்மொழிகிறேன். அவருடைய தம்பி எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதை நான் அப்படியே ஏற்கிறேன். 2 கருணாகம்னு சொன்னாரு. ஒன்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரு, இன்னொன்னு கருணாநிதி சொன்னாரு. அந்த கருணாநிதியுடைய வாரிசுகள் 2 பேர் இருக்கு, 2 வருஷம் தமிழ்நாட்டுக்கு. அந்த 2 வருஷத்தை மட்டும் நவுத்திட்டோம்னா தமிழ்நாடு டாப்புக்கு வந்துடும். இவங்க சொல்ற திராவிட மாடல்லாம் இல்ல, தமிழ்நாட்டு மாடல் இந்தியாவுடைய மாடலாக மாறும். நாங்க எடுத்து வைக்கிற கொள்கையை தாண்டி இந்தியாவில் எந்த ஒரு கட்சி சமூக நீதி பேசுமா? வட மாநிலத்திலையும் இருக்கு சாதிகள், அங்கேயும் இருக்கு ஏற்றத்தாழ்வுகள், அங்கேயும் இருக்கு எல்லாமே. அவன் என்ன சொல்றான்? உனக்கு என்றதுக்கு என்ன? பெரியார் வழி வந்தவர்கள், பெரியார் வழி நடந்தவர்கள், பெரியார் கரம் பிடித்து நடந்தவர்கள் எல்லாம் பேசுறீங்க. அண்ணா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இவங்க எப்படின்னா இவ்வளவு நாள் ஓட்டி பார்த்துட்டாங்க. பெரியாரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.